10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Example 7.63 question பாருங்க. Find the points on the unit circle x squared plus y squared equal to 1 nearest and furthest from 1,1. So question திரும்ப பாருங்க. Find the points on the unit circle x squared plus y squared equal to 1 nearest and furthest from 1,1. இப்போ find the points. இப்போ பாயிண்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். பாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. On the unit circle இப்போ x squared plus y squared equal to 1. சர்க்குலர் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x squared plus y squared equal to r squared or a squared அப்படின்னு சொல்லலாம். இங்கே யூனிட் சர்க்கிள்னா x squared plus y squared equal to 1. ஸோ இப்போ யூனிட் சர்க்கிள்ங்கிறப்ப அதோட ரேடியஸ் வந்து 1 இருக்கும். இப்போ x squared plus y squared equal to 1ன்ற ஒரு யூனிட் சர்க்கிள் இருக்குது. அதில் ஃபர்தஸ்ட் நியரஸ்ட் அண்ட் ஃபர்தஸ்ட் ஃப்ரம் தி பாயிண்ட் 1,1ன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. 1,1ன்ற அந்த பாயிண்ட்டு அந்த பாயிண்ட்டுக்கு நியரஸ்ட்டும் ஃபர்தஸ்ட்டும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கொஸ்டினில் பாயிண்ட்டை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. யூனிட் சர்க்கிள் x squared plus y squared equal to 1ன்ற ஒரு யூனிட் சர்க்கிள். இதில் என்ன பண்ணுறோம் 1,1ன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டு இந்த சர்க்கிள்லேயே என்ன பண்ணுறோம் அதுக்கு இருக்கிற நியரஸ்ட்டும் ஃபர்தஸ்ட் பாயிண்ட்டு நம்ம ஃபைன் பண்ணோம். ஸோ சொல்யூஷன் பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இஸ் சர்க்கிளோட ஈக்குவேஷன் வந்து x squared plus y squared equal to a squared or r squared னு சொல்லலாம். இங்கே x squared plus y squared equal to 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ இப்போ யூனிட் சர்க்கிளில் சர்க்கிள் ட்ராப் பண்ணுறோம். இப்போ சர்க்கிள் ட்ராப் பண்ணப்போ இது வந்து 0,0. இது வந்து 0,0. இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 1. ரேடியஸ் வந்து 1ங்கிறப்ப இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும் 1,0. இது வந்து 1,0. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா y ஆக்சிஸில் இது வந்து 0,1 இருக்கும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டு நியரஸ்ட் அண்ட் ஃபர்தஸ்ட் ஃப்ரம் 1,1. இப்போ 1,1ன்ற ஒரு பாயிண்ட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 1. இப்போ இங்கே பாயிண்ட் ட்ராப் பண்ணிட்டோம். இதுலேருந்து 1,1ன்ற பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கும். இதை நம்ம Pன்னு எடுத்துருக்கோம். P ஆஃப் 1,1 எடுத்துருக்கோம். ஸோ இங்கே 1,1 அப்படின்னா நெக்ஸ்ட் 2,2 3,3 அப்படியே பாயிண்ட்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா ஆரிஜின்லேயே பாஸ் ஆகும். இந்த பாயிண்ட்லேயே ஒரு லைன் ட்ராப் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகும். ஸோ இப்போ 0,0 வழியாக பாஸ் ஆகும். மேலே இங்கே 1,1ன்ற பாயிண்ட் இருக்குது. ஸோ இது Pங்கிற பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்லேருந்து இதுக்கு நியரஸ்ட்டும் ஃபர்தஸ்ட் பாயிண்ட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ Pங்கிறது 1,1. இந்த பாயிண்ட்டுக்கு நியரஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த சர்க்குலர் டச் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் பாயிண்ட் A. இப்போ ஏங்கிறது நியரஸ்ட் பாயிண்ட்டு, B அப்படின்றது ஃபர்தஸ்ட் பாயிண்ட். ஸோ இப்போ 2 பாயிண்ட் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ x squared plus y squared equal to 1ன்றது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துட்டோம். ஸோ டயக்ராமில் போட்டோம். இப்போ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது P ஆஃப் 1,1ன்ற ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஏங்கிறது நியரஸ்ட் பாயிண்ட்டு, Bங்கிறது ஃபர்தஸ்ட் பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட் நம்ம ஃபைன் பண்ணோம். சொல்ல பாருங்கள் the distance from the point 1,1 to any point x, y is. இப்போ இங்கே இந்த பாயிண்ட்டுங்கிறது x, 1,1ன்ற பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஏபிக்குள்ளே நியரஸ்ட் ஃபர்தஸ்ட் பாயிண்டில் நமக்கு பாயிண்ட் என்னன்னு தெரியாது. நம்ம என்ன பண்ணுறோம் x, yன்னு எடுத்துக்கோம். the distance from the point 1,1 to any point x, y is. இந்த 2 பாயிண்ட் எடுக்கிறப்ப இந்த பாயிண்ட் வந்து 1,1 நமக்கு தெரியும். இதுக்கு நியரஸ்ட் ஆர் ஃபர்தஸ்ட் பாயிண்ட் ஃபைன் பண்ணோம்னா இப்போ x, y. ஸோ இப்போ 2 பாயிண்டோட டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இது 1,1ன்ற ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் நியரஸ்ட்னா A, ஃபர்தஸ்ட்னா B. இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் D ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தா நமக்கு 1,1ன்ற பாயிண்ட் நமக்கு தெரியும். அனதர் பாயிண்ட் நியரஸ்ட் பாயிண்ட் நமக்கு தெரியாது, ஃபர்தஸ்ட் பாயிண்ட்டும் தெரியாது. ஸோ நம்ம x, yன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் 1,1 இங்கே வந்து x, y. ஸோ இப்போ ஃபார்முலா பாருங்க, டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். இங்கே அப்ளை பண்ணுங்க. இப்போ d ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்னா இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே y இங்கே 1 இருக்குது, y மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ ஃபார்முலா பாருங்கள், d ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். இப்போ d ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டிங்கிறதுக்கு இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ஸ்கொயர் ரூட் நம்ம ரிமூவ் பண்ண அப்படின்னா 2 சைட்ஸ் என்ன பண்ணலாம் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். d ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா 2 சைடும் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஸ்கொயர் பண்ணால் d ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகி x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் 1
ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிரும். ஸோ நம்ம இந்த டி ஸ்கொயர்டை நம்ம கேபிட்டல் டின்னு எடுத்துக்கிறோம். டி ஸ்கொயர்டை கேபிட்டல் டின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ கேபிட்டல் டி ஈக்குவல் டு டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இங்கே டிங்கிறது டிஸ்டன்ஸு, இங்கே டிங்கிறது நமக்கு இங்கே ஃபங்க்ஷனு. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாயிண்ட் பாருங்கள், இதுக்கு நியரஸ்ட் அதாவது ஃபைண்ட் தி பாயிண்ட்ஸ், நியரஸ்ட் பாயிண்ட்டும் ஃபர்தஸ்ட் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. இப்போ 1,1 பாயிண்ட்டுக்கு நியரஸ்ட்டும் ஃபர்தஸ்ட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இப்போ நியரஸ்ட்னா மினிமம், ஃபர்தஸ்ட்னா மேக்ஸிமம். ஸோ இப்போ அந்த டிஸ்டன்ஸ் நம்ம ஃபார்முலா ஃபைண்ட் பண்ணணும்னா நம்ம லோக்கல் எக்ஸ்ட்ரீமாக ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இப்போ லோக்கல் எக்ஸ்ட்ரீமா அதில் லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் மேக்ஸிமம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரீமாக ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கொடுத்து அந்த கிவன் ஃபங்க்ஷன் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இப்போ டி இருக்குன்னா டி ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் டி ஆஃப் எக்ஸ் என்ன dd by dx கிடச்சிரும். ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணால் அதில் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட், அதாவது எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடுவோம். டிஏ ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு அது ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணால் கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து கிடச்சிரும். திரும்ப என்ன பண்ணுறோம், அந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் டி ஸ்கொயர் டி பை dx ஸ்கொயர்னு கிடச்சிரும். ஸோ செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்போம். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் எடுத்து என்ன பண்ணுறோம், டபுள் டேஷில் அப்ளை பண்ணுறோம். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் டபுள் டேஷில் அப்ளை பண்ணி அதுலேருந்து நம்ம பாயிண்ட் கண்டிப்போம். அந்த பாயிண்ட் வந்து கிரேட்டர் தேன் ஜீரோவா, அந்த பாயிண்ட் என்ன பண்ணுறோம் டபுள் டேஷில் அப்ளை பண்ணுறப்ப கிரேட்டர் தேன் ஜீரோ வந்துச்சுன்னா அது மேக்ஸிமம், கிரேட்டர் தேன் ஜீரோனா மினிமம் அப்படின்னும், லெஸ் தேன் ஜீரோ வந்துச்சுன்னா மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ டிங்கிறது கேபிட்டல் டி ஈக்குவல் டு டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ டி ஸ்கொயர் கேபிட்டல் டின்னு எடுத்துருக்கோம். இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ இப்போ ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போ மைனஸ் 2 இன்ட்டு ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது 1. இப்போ மைனஸ் 2x ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 1 ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்னா y2 இங்கே பாருங்கள் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 1. இப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y ப்ளஸ் 1. இப்போ பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 2y ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 2னு கிடச்சிரும். ஸோ இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. கிவனில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ இப்போ 1 ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இப்போ டி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வேல்யூ 1, அதில் இங்கே ஒரு 2 இருக்குது. இப்போ 1 ப்ளஸ் 2 3. ஸோ இப்போ மைனஸ் 2x மைனஸ் 2y ப்ளஸ் 3னு கிடச்சிரும். ஸோ இப்போ டி கேபிட்டல் டி ஈக்குவல் டு மைனஸ் 2x மைனஸ் 2y ப்ளஸ் 3னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் இந்த டி என்ன பண்ணோம், டிங்கிறது ஃபங்க்ஷன், இது எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இந்த டியை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ டி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு பாருங்க மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, அப்போ மைனஸ் 2 கிடச்சிரும். மைனஸ் 2 இன்ட்டு இந்த ஒய் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப டிஒய் பை டிஎக்ஸ்னு கிடச்சிரும். இப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, ஒய் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ்னு வந்துடும், மாற்றி போட்டுறாதீங்க. ஸோ இப்போ மைனஸ் 2 இன்ட்டு இங்கே மைனஸ் 2 இன்ட்டு ஒய்ங்கிறது டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ இப்போ ஈக்குவல் டு ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 காமனாக எடுத்துடலாம். ரெண்டுலேயும் மைனஸ் 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே 1 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ்னு கிடச்சிரும். ஸோ இப்போ டிடி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்ட்டு 1 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ்னு கிடச்சிரும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 சர்க்கிளோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம், எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y. திரும்ப அந்த ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் 2x, திரும்ப எக்ஸை பொறுத்து பண்ணால் 1 கிடைக்கும். இங்கே ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y இன்ட்டு திரும்ப ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது கான்ஸ்டன்ட் டைம். இப்போ 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0னு கிடச்சிரும். ஸோ இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ் 2y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0னு கிடச்சிரும். ஸோ இப்போ 2y டிஒய் பை டிஎக்ஸ் அப்படியே வச்சுட்டு ப்ளஸ் 2x ரைட் சைடில் போனால் மைனஸ் 2x ஆயிரும். இப்போ 2y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2x. நெக்ஸ்ட் 2 சைட்ஸ் என்ன பண்ணுறோம்னா 2 ஆல் டிவைட் பண்ணிடுறோம். ஸோ இந்த 2 ஆல் டிவைட் பண்ணோம்னா y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடச்சிரும். நமக்கு டிஒய் பை டிஎக்ஸ் தான் தேவை. ஸோ இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். இந்த ஒய்ங்கிறது மல்டிபிள் இருக்குது, ரைட் சைடில் போகிறப்ப டிவைடாக மாறிடும். ஸோ இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பை ஒய்ன்னு கிடச்சிரும். அது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறீங்க. ஸோ இல்லை செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் 3 in 2. இப்போ என்ன பண்ணுறோம், தேர்ட் ஈக்குவேஷன் கொண்டு போய் செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பாருங்கள், TD by dx equal to minus 2 into 1 plus dy by dx. இப்போ இங்கே dy by dx இருக்கு. தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம dy by dx ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ dy by dx equal to minus x by y. ஸோ இப்போ dy by dx என்ன பண்ணுறோம், செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ TD by dx equal to minus 2 into 1 இங்கே ப்ளஸ் dy by dxங்கிறது இங்கே மைனஸ் x by y இருக்குது. அப்போ 1 ப்ளஸ் இங்கே மைனஸ்க்கு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ 1 மைனஸ் dy by dxனா x by yன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ dd by dx equal to minus 2 into 1 minus x by yன்னு கிடச்சிரும். ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு எடுத்துக்கிறோம்.
நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம், dd பை dx கண்டுபிடிச்சிட்டோம். இதில் நம்ம என்ன பண்ணோம், பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணோம். இஃப் இப்போ dd பை dx ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இது என்ன பண்ணுறோம், ஜீரோவுக்கு ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன பாருங்கள், -2 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை ஒய். இது என்ன பண்ணுறோம், ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணுறோம். இஃப் dd பை dx ஈக்குவல் டு ஜீரோனா -2 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் இந்த -2ங்கிறது மல்டிபிள் இருக்குது, ரைட் சைடில் போனால் டிவைடில் வந்துடும். ஸோ இப்போ 0 பை -2 வந்துடும். இப்போ 0 பை எனிதிங் ஜீரோன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ 1 மைனஸ் எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடச்சிரும். இப்போ 1 மைனஸ் எக்ஸ் பை ஒய்னா எக்ஸ் பை ஒய் ரைட் சைடில் வந்துச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் பை ஒய்னு வந்துடும். அப்போ எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிரும். எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 1. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கிடச்சிரும். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், இங்கே எக்ஸ் ஒய்யும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ங்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு எடுத்துக்கிறீங்க. இப்போ d டேஸ் ஆஃப் dd பை dx ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணோம்னா நம்ம வேல்யூ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கிடச்சிருக்கு. சின்ஸ் எக்ஸ் கமா ஒய் லைஸ் ஆன் தி சர்க்கிள். இப்போ இந்த எக்ஸ் கமா ஒய்ன்றது எக்ஸ் ஒய் இந்த 2 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எதில் இருக்குன்னா லைஸ் ஆன் தி சர்க்கிள்லேயே, இந்த லைன் வழியாக இருக்கும், சர்க்கிள்லேயே பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா, அப்போ எக்ஸ் கமா ஒய் சின்ஸ் எக்ஸ் கமா ஒய் லைஸ் ஆன் தி சர்க்கிள். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. நம்ம இங்கே எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோமா, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு எடுத்துருக்கோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1னா அதில் ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதாவது என்ன பண்ணுறோம், ஒய்க்கு எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணால் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போ இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு என்ன பண்ணுறோம், எக்ஸ்ன்னு அப்ளை பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ரைட் சைடில் போனால் டிவைடில் வந்துடும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2ன்னு கிடச்சிரும். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2. இந்த ஸ்கொயர் ரைட் சைடில் போகிறப்ப ரூட்டாக மாறிடும். இப்போ 1 ரூட் எடுத்தால் 1 தான், இங்கே 2 ரூட் எடுத்தால் √2ன்னு வந்துடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் சைடு போகிறப்ப ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2ன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ எக்ஸுக்கு ப்ளஸ் 1/√2 ஒரு வேல்யூ, மைனஸ் 1/√2 2 பாயிண்ட் கிடைக்கும். சரிங்களா, இஃப் ஃபஸ்ட் நம்ம எக்ஸுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 1/√2ன்னு எடுத்துரும். எக்ஸுக்கு வந்து 1/√2ன்னு எடுத்து என்ன பண்ணுறோம், ஒயில் அப்ளை பண்ணுறோம். நம்ம தான் இங்கே ஃபிஃப்த் ஈக்குவேஷன் பார்த்தோம், எக்ஸ் ஒய்யும் ஈக்குவலுங்க. எக்ஸ் ஒய்யும் எப்படி இருக்குது, ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/√2 அப்படின்னா ஒய் என்னவாக தான் இருக்குன்னா கண்டிப்பாக 1/√2 தான் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/√2னா இம்ப்ளைஸ் ஒய் ஈக்குவல் டு 1/√2. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு மைனஸ் 1/√2ன்னு அப்ளை பண்ணுறோம். எக்ஸுக்கு மைனஸ் 1/√2ன்னு அப்ளை பண்ணால் இப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன வரும், ஒய்யும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் தானே, இப்போ ஒய்க்கு மைனஸ் 1/√2ன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ பாசிட்டிவ் கொடுத்தா பாசிட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் கொடுத்தா நெகட்டிவ், அதே சேம் அப்படியே வந்துடும். ஸோ இப்போ தேர்ஃபோர் த பாயிண்ட்ஸ் ஆர், இந்த பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது, எக்ஸுக்கு 1/√2னா ஒயில் 1/√2 தான் இருக்குது. அப்போ பாயிண்ட்ஸ் ஆர் 1/√2, 1/√2. நெக்ஸ்ட்டு மைனஸ் 1/√2, மைனஸ் 1/√2ன்னு பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். 2 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ லோக்கல் எக்ஸ்ட்ரீம்னா என்ன சொன்னோம், செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ணணுமா, ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் பண்ணிட்டோம், அதுலேருந்து ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணால் எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டபுள் டெரிவேட்டிவ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த எக்ஸோட வேல்யூ கொண்டு போய் டபுள் டெரிவேட்டிவ் அப்ளை பண்ணுறப்ப கிரேட்டர் தேன் ஜீரோவா லெஸ் தேன் ஜீரோவாங்க செக் பண்ணணும். ஸோ கிரேட்டர் தேன் ஜீரோனா லோக்கல் மினிமம், கிரேட்டர் தேன் லெஸ் தேன் ஜீரோனா மேக்ஸிமமாக இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் ஃபைன் பண்ணிட்டோம். இந்த பாயிண்ட்ஸ் வந்து 1/√2, 1/√2. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து மைனஸ் 1/√2, மைனஸ் 1/√2. இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ணுறோம். ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் பாருங்கள், dd பை dx ஈக்குவல் டு -2 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை ஒய். இதான் வந்து என்னது ஃபஸ்ட் டெரிவேட்டிவ். இதை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ அப்போ d² பை dx ஸ்கொயர் ஈக்குவல் டு -2ங்கிறது கான்ஸ்டன்ட் டைம், -2 வந்து கான்ஸ்டன்ட் டைம். ஸோ இப்போ அப்படியே வச்சுக்கலாம், -2 இன்ட்டு இங்கே 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, மைனஸ் இங்கே எக்ஸ் பை ஒய்ன்னு இருக்குது. எக்ஸ் பை ஒய்ங்கிறது u/v ஃபார்முலாவில் இருக்குது, u/v. ஸோ இப்போ u/v டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், u/v டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் u/v ஹோல் டேஸ் ஈக்குவல் டு vu டேஸ், ஃபஸ்ட்டு v தான் வரணும், u போடுறாதீங்க, ஃபஸ்ட்டு vu டேஸ் மைனஸ் uv டேஸ் பை v ஸ்கொயர் தான் ஃபார்முலா. ஸோ இங்கே எக்ஸ் பை ஒய்ன்னு இருக்குது. இப்போ எக்ஸுன்றது u, ஒய்ங்கிறது vன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ -2 இன்ட்டு 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, மைனஸ் இங்கே u/v ஃபார்முலா மைனஸ் ஆஃப் இங்கே u/v ஃபார்முலா. இதில் பாருங்கள் vu டேஸ், vங்கிறது ஒய்ஏ, இப்போ ஒய் இன்ட்டு எக்ஸுங்கிறது 1, இப்போ v இன்ட்டு u டேஸ், ஒய் அப்படியே வச்சுட்டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, மைனஸ் uv டேஸ்னா uங்கிறது எக்ஸ் அப்படியே வச்சுங்க, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy பை dx. எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் 1, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், dy பை dx கிடச்சிரும். ஸோ இப்போ y இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு dy பை dx கிடச்சிரும். டிவைடட் பை ஃபார்முலா கீழே பாருங்கள் v ஸ்கொயர். ஸோ v அப்படின்றது ஒய்யே, இப்போ ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர்னு கிடச்சிரும் பை ஒய் ஸ்கொயர். அப்போ d² d பை dx ஸ்கொயர் ஈக்குவல் டு -2 இன்ட்டு 0 மைனஸ் y இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு dy பை dx பை ஒய் ஸ்கொயர்னு கிடச்சிரும். ஸோ இப்போ மைனஸ் இந்த இடத்துல ஒரு -2 இருக்குது, மைனஸ் இருக்குது, இங்கே உள்ள ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் மைனஸ் நேரம் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 2
2 இன்ட்டு இங்கே 1 ஒய் இன்ட்டு 1 ஒய், அப்போ என்ன வரும் ஒய் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஈக்குவேஷன் நம்பர் 3 பாருங்கள், டிஒய் பை டிஎக்ஸுங்கிறது மைனஸ் எக்ஸ் பை ஒய். இப்போ இங்கே ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஒய் இன்ட்டு 1 ஒய்னு வந்துடும், மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸுங்கிறது மைனஸ் எக்ஸ் பை ஒய். அப்போ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் பை ஒய் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இதை எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 2 இன்ட்டு இங்கே மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். இந்த ஒய்யை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒய் இன்ட்டு ஒய் என்ன வரும், ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இப்போ ஒய் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர், இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை காமனாக ஒய் வந்துடும், டிவைடட் பை டினாமினேட்டரில் ஒரு ஒய் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் இன் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இப்போ 2 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டிவைடில் இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது. இப்போ ஒய்யும் ஒய் ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா ஒய் கியூப்னு கிடச்சிரும். ஸோ இப்போ டி ஸ்கொயர் டி பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஒய் கியூப்னு வந்துடும். இப்போ டினாமினேட்டரில் பாருங்கள் ஒய் இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது, இப்போ ஒய் கியூப் கிடச்சிரும். ஸோ இப்போ 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஒய் கியூப்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இங்கே 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வேல்யூ, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வேல்யூ பார்த்தீங்கன்னா சின்ஸில் போட்டுங்க பாருங்கள், சின்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு வேல்யூ 1. அந்த வேல்யூ தான் 1ன்னு எடுத்திருக்கோம். அது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். கிவனில் கொஸ்டின் எதாவது கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம அதை 1ன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. இப்போ அப்ளை பண்ணுறப்ப டி ஸ்கொயர் டி பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஒய் கியூப்னு இருக்குது. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வேல்யூ 1ன்றதுனால 2 இன்ட்டு இங்கே 1 பை ஒய் கியூப்னு வந்துடும். ஸோ இப்போ 2 இன்ட்டு 1 2ன்னு கிடச்சிரும். அப்போ 2 பை ஒய் கியூப். அப்போ டி ஸ்கொயர் டி பை டி எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 பை ஒய் கியூப் அப்படின்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பாயிண்ட் எடுத்துருக்கோம். ஸோ பாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 1 பை √2, 1 பை √2. அனதர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -1/√2, -1/√2. ஸோ 2 பாயிண்ட்ஸ் இங்கே எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அட் 1/√2, 1/√2 எதில் அப்ளை பண்ணால் டபுள் டேஸில் அப்ளை பண்ணுறோம். டபுள் டேஸில் இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ டி ஸ்கொயர் டி பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 பை ஒய் கியூப் தான் நம்ம இது டபுள் டேஸு. நாங்கள் அப்ளை பண்ணுறப்ப 2 பை ஒய் மட்டும் தான் இருக்குங்க. நமக்கு இந்த பாயிண்ட் பாருங்கள் எக்ஸ் கமா ஒய், எக்ஸுங்கிறது 1/√2, ஒய்ங்கிறது 1/√2 தான். நமக்கு இங்கே இருக்கிறது ஒய் மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்போ 2 பை ஒய்ங்கிறது 1/√2 ஹோல் கியூப்னு கிடச்சிரும். ஸோ இதோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணுமா சார் அப்படின்னா இங்கே 1/√2 கியூப் 3 டைம் மல்டிப்ளை பண்ணிலாம் போகணுன்ற அவசியம் இல்லை. நமக்கு அது கிரேட்டர் தானா லெஸ் தானா, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஃபஸ்ட் சொன்னாலே போதும். ஸோ பாருங்கள் 2 பை 2ங்கிறது இப்போ நியூமினேட்டில் பாசிட்டிவ் இருக்குது, டினாமினேட்டில் 1/√2 கியூப் பண்ணால் ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ வரும், நெகட்டிவ் வராது. ஸோ அப்போ மேலே நியூமினேட்டரும் பாசிட்டிவ், டினாமினேட்டரும் பாசிட்டிவ்னா ஹோல் டைம் ஃபுல்லாகவே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ இப்போ பாசிட்டிவ்னா கண்டிப்பாக அது கிரேட்டர் தான் 0வாக தான் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸுக்கு என்ன பண்ணுறோம், எக்ஸுக்கு 1/√2, ஒய்க்கு 1/√2 அப்ளை பண்ணுறோம். இங்கே 2 பை ஒய்ங்கிறது 1/√2 ஹோல் கியூப் போகிறப்ப என்ன ஒரு வேல்யூ வந்து ஒன்லி பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அப்போ டி ஸ்கொயர் டி பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தான் 0வாக இருக்கும். பாசிட்டிவ்னா கிரேட்டர் தான் 0. ஸோ இது வந்து கிரேட்டர் தான் 0வாக இருந்துச்சுன்னா அந்த டபுள் டேஷ் வந்து கிரேட்டர் தான் 0வாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டி இஸ் மினிமம். முன்னாடியே பார்த்துருப்போம், கிரேட்டர் தான் 0னா மினிமம், லெஸ் தான் 0னா மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இங்கே கிரேட்டர் தான் 0 வரதுனால தேர்ஃபோர் டி இஸ் மினிமம். டி இஸ் மினிமம் அட் எந்த பாயிண்டில் அப்படின்னா 1/√2, 1/√2. இப்போ டி இஸ் மினிமம் அட் 1/√2, 1/√2. ஸோ இப்போ மினிமம்னு கிடச்சிச்சு. இப்போ மினிமம்னா அது நம்ம நியரஸ்ட் பாயிண்ட். மினிமம்னா அதான் நியரஸ்ட் பாயிண்ட். நம்ம ஃபஸ்ட்லேயே பிங்கிறது 1,1ன்ற பாயிண்ட் பார்த்தோம், அதுக்கு நியரஸ்ட் பார்த்தோன்னா ஏங்கிற பாயிண்ட்டு, ஃபர்தஸ்ட் பாயிண்ட்டுங்கிறது பின்னு பார்த்தோம். ஸோ அப்போ நியரஸ்ட் பாயிண்ட்டுங்கிறது தானே ஏ. ஸோ அப்போ தேர்ஃபோர் த நியரஸ்ட் பாயிண்ட் இஸ் 1/√2, 1/√2ன்னு கிடச்சிரும். டி இஸ் மினிமம் அட் 1/√2, 1/√2னா அது மினிமம் தான் நியரஸ்ட் பாயிண்ட்டு. இப்போ த நியரஸ்ட் பாயிண்ட் இஸ் 1/√2, 1/√2ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு நம்ம பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1/√2, 1/√2 அண்டு -1/√2, -1/√2 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம ஒரு பாயிண்ட் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -1/√2, -1/√2 என்ன பண்ணுறோம், அந்த டபுள் டேஸில் அப்ளை பண்ணுறோம். ஸோ பட் -1/√2, -1/√2 அப்படின்னு டபுள் டேஸில் அப்ளை பண்ணால் டி ஸ்கொயர் டி பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டபுள் டேஸ் பார்த்தீங்கன்னா 2 பை ஒய் கியூபா. ஸோ அப்போ 2 பை ஒய்ன்றது என்னது -1/√2. ஸோ அப்போ 2 பை -1/√2 ஹோல் கியூப்னு கிடச்சிரும். ஸோ மேலே நியூமினேட்டர் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்குது, நியூமினேட்டர் 2ங்கிறது ப்ளஸில் இருக்குது, ஆனால் கீழே டினாமினேட்டரு -1/√2 ஹோல் கியூப்னு இருக்குது. ஸோ இப்போ ஆட் நம்பர் என்ன வரும், ஆட் நம்பரை கியூப் எடுத்தால் என்ன வரும், நெகட்டிவ் வேல்யூ தான் வரும். ஈவன் நம்பர் வந்தால் பாசிட்டிவ் வரும், ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா நெகட்டிவாக இருக்கும். அப்போ ஹோல் பவர் 3 அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்கும், டினாமினேட்டர் வேல்யூ வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ இப்போ மேலே நியூமினேட்டர் பாசிட்டிவ், டினாமினேட்டர் நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வேல்யூ என்னவாக இருக்கும், நெகட்டிவில் தான் இருக்கும். ஸோ இப்போ நெகட்டிவ் அப்படின்னா லெஸ் தேன் 0. இப்போ லெஸ் தேன் 0னா டி ஸ்கொயர் டி பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வந்து லெஸ் தேன் 0வாக இருக்கும். ஸோ இப்போ லெஸ் தேன் 0னா மேக்ஸிமமாக இருக்கும். லெஸ் தேன் 0 அப்படின்னா டி இஸ் மேக்ஸிமம்.
இப்போ therefore D is maximum at எந்த பாயிண்டில் அப்படின்னா -1/√2, -1/√2 சரிங்களா. இப்போ எக்ஸுக்கு -1/√2, ஒய்க்கு -1/√2 என்ன பண்ணுறோம், இந்த டபுள் டேஸில் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு ஆன்சர் வந்து <0 வந்திருக்கு. <0னா கண்டிப்பாக அது மேக்ஸிமமாக தான் இருக்கும். இப்போ D is maximum at -1/√2, -1/√2. ஸோ இப்போ மேக்ஸிமம் அப்படின்றது நம்ம ஃபர்தஸ்ட் பாயிண்ட். மேக்ஸிமம் அப்படின்றது ஃபர்தஸ்ட் பாயிண்ட். நம்ம முன்னாடி மினிமம் பார்த்தோம். மினிமம்ங்கிறது என்னது, மினிமம் அப்படின்றது நியரஸ்ட் பாயிண்ட்டு சரியா. மேக்ஸிமம் அப்படின்றது ஃபர்தஸ்ட் பாயிண்ட். ஸோ இதில் மேக்ஸிமம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிங்கிறது 1,1, அதுக்கு நியரஸ்ட் பாயிண்ட்னா ஏ, அப்போ பிஏ கிடச்சிரும் சரிங்களா. ஃபர்தஸ்ட் பாயிண்ட்டுங்கிறது பின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ பி தான் நமக்கு ஃபர்தஸ்ட் பாயிண்ட். மேக்ஸிமம் வேல்யூனா இருக்குது -1/√2, -1/√2 அந்த பாயிண்டில். ஸோ அதுதான் மேக்ஸிமம். இப்போ த ஃபர்தஸ்ட் பாயிண்ட் இஸ் என்ன வரும், -1/√2, -1/√2. ஸோ அப்போ நம்ம பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நியரஸ்ட் பாயிண்ட் அப்படின்றது 1/√2, 1/√2. ஃபர்தஸ்ட் பாயிண்ட் அப்படின்றது -1/√2, -1/√2. ஸோ நமக்கு கொஷினில் ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் ஆன் தி யூனிட் சர்க்கிள் x² + y² = 1 நியரஸ்ட் அண்ட் ஃபர்தஸ்ட் ஃப்ரம் 1,1. அதாவது ஒரு பாயிண்ட் தான் ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. x² + y²ங்கிறது ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன். அதுக்கு 1,1ன்ற ஒரு பாயிண்ட் வழியாக அதுக்கு இருக்கிற நியரஸ்ட் பாயிண்ட்டும் ஃபர்தஸ்ட் பாயிண்ட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நியரஸ்ட் பாயிண்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், ஃபர்தஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. ஸோ புக்கில் நியரஸ்ட் டிஸ்டன்ஸோ ஃபர்தஸ்ட் டிஸ்டன்ஸும் கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ கொஸ்டின் வெறும் பாயிண்ட்னா நம்ம இது போடணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ புக்கில் கொடுத்தனால என்ன பண்ணுறோம், எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கிரியேட்டிவாக கூட கேட்கலாம். இந்த நியரஸ்ட் பாயிண்ட் ஃபர்தஸ்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு இதுக்கு நியரஸ்ட் டிஸ்டன்ஸும் ஃபர்தஸ்ட் டிஸ்டன்ஸும் கூட கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம கீழே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ நியரஸ்ட் பாயிண்ட்டுங்கிறது 1/√2, 1/√2 இது வந்து ஏங்கிற பாயிண்ட்டு. ஃபர்தஸ்ட் பாயிண்ட்னா பி, இது என்னது -1/√2, -1/√2. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா முன்னாடி பார்த்தோம். D = x2 - x1 2 + y2 - y1 2. ஸோ இப்போ இங்கே நியரஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் நமக்கு பாயிண்ட் ஃபஸ்ட்டில் டயக்ராம் பார்த்துருப்போம். பிங்கிறது 1,1ன்ற பாயிண்ட்டு. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வழியாக நியரஸ்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா ஏ, சர்க்கிளில் ஸ்ட்ரெயிட் லைன் வருது ஏங்கிற பாயிண்ட். அப்போ பிஏ அப்படின்றது நியரஸ்ட் பாயிண்ட், நியரஸ்ட் டிஸ்டன்ஸு. பிபி அப்படின்றது ஃபர்தஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ பிங்கிறது 1,1, பிங்கிறது இதில் பாருங்கள் பிஏ நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா பிஏ கண்டுபிடிக்கணும். ஸோ பிங்கிறது 1,1, ஏ அப்படின்றது ஏ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் நியரஸ்ட் பாயிண்ட். ஏங்கிறது 1/√2, 1/√2. ஸோ ரெண்டையும் அப்ளை பண்ணுறப்ப பிஏ = ஃபார்முலா அது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா x2 - x1 2 + y2 - y1 2. ஸோ இப்போ பிங்கிறது 1,1, ஏங்கிறது 1/√2, 1/√2னா அப்ளை பண்ணுறப்ப 1 - 1/√2 2 + 1 - 1/√2 2 கிடச்சிரும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே 1 - 1/√2 2, இங்கேயும் 1 - 1/√2 2 இருக்கா, ரெண்டுமே சேம் தான். அப்போ ஆட் பண்ணுறப்ப 2 டைம்ஸ் வந்துடும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 டைம்ஸ் 2 × 1 - 1/√2 2 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த ரூட் என்ன பண்ணுறோம், இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். இந்த 2 ரூட் எடுத்தால் √2 கிடச்சிரும். 2 ரூட் எடுத்தால் √2 கிடச்சிரும். 1 - 1/√2 2 இருக்குது. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு √2 இங்கே என்ன வருங்க, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா √2 -1/√2 கிடச்சிரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் √2 - 1/√2 கிடச்சிரும். இந்த ஸ்கொயர் ரூட்டு தான் கேன்சல் ஆகிடும். இப்போ √2 - 1/√2. ஸோ இப்போ √2 × √2 - 1/√2 கிடச்சிரும். இப்போ இந்த √2 ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், √2 - 1 கிடச்சிரும். √2 - 1. அப்போ PA = √2 - 1. இப்போ இதுதான் நியரஸ்ட் டிஸ்டன்ஸ். நியரஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் PA = √2 - 1 கிடச்சிரும். ஸோ √2ங்கிறது 1.44, அதை 1ஆல் மைனஸ் பண்ணால் 0.4 சம்திங்கில் இருக்கும். PAங்கிறது 0.4 சம்திங்கில் வரும். நெக்ஸ்ட்டு ஃபர்தஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஃபர்தஸ்ட் பாயிண்ட் அப்படின்னா இந்த ஃபர்தஸ்ட் டிஸ்டன்ஸ். ஃபர்தஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் P of 1,1, அதுக்கு என்ன இருக்குது ஃபர்தஸ்ட்னால் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸு, அது வந்து B. ஸோ இப்போ PB = ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா x2 - x1 2 + y2 - y1 2. சொல்லுங்கள் அப்ளை பண்ணுங்க. இப்போ BB = ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே Pங்கிறது 1,1, B அப்படின்றது -1/√2, -1/√2 அப்ளை பண்ணுங்கள். இப்போ 1 + 1/√2 2 + 1 + 1/√2 2 கிடச்சிரும். இப்போ ரெண்டுமே சேம் இருக்கனால 2 டைம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × 1 + 1/√2 2 எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 2 ரூட் எடுத்தால் √2 கிடச்சிரும். இங்கே 1 + 1/√2 2 இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க √2 + 1/√2 வந்துடும். ஸோ இப்போ √2 × √2 + 1/√2 கிடச்சிரும். இப்போ இந்த √2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் √2 + 1 கிடச்சிரும். ஸோ இப்போ PB = √2 + 1. ஸோ √2 1.44 + 1 ஆட் பண்ணால் 2 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ இப்போ 2 பாயிண்ட் சம்திங் இங்கே 0.4, இங்கே 0.4 சம்திங்கில் இருக்கும். இப்போ இது வந்து நியரஸ்ட் பாயிண்ட்டு, நியரஸ்ட் டிஸ்டன்ஸு. இங்கே 2 பாயிண்ட் சம்திங்கிறது என்னது ஃபர்தஸ்ட் டிஸ்டன்ஸ் சரிங்களா. நெக்ஸ்ட்டு
மோட்டோமேட்டிக் கொஸ்டினை ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் ஆன் தி யூனிட் சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 நியரஸ்ட் அண்ட் ஃபர்தஸ்ட் ஃப்ரம் 1,1. ஸோ ஃபைண்ட் தி பாயிண்ட்டை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்னா யூனிட் சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 1 ஒரு யூனிட் சர்க்கிள் கொடுத்துட்டாங்க. அதுக்கு 1,1 ஒரு பாயிண்ட் வழியாக அதுக்கு இருக்கிற அந்த சர்க்கிளோட நியரஸ்ட்டும் ஃபர்தஸ்ட் பாயிண்ட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, நம்ம டயக்ராம் பார்த்துருப்போம். இப்போ பி ஆஃப் 1,1 பாயிண்ட்டு, இதுக்கு நியரஸ்ட் அப்படின்றது ஏங்கிற பாயிண்ட்டு. அப்போ என்ன பண்ணுறோம், ஏவை கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது நியரஸ்ட் பாயிண்ட்டு, பி அப்படின்றது ஃபர்தஸ்ட் பாயிண்ட். இங்கே 1,1 வழியாக வரதுனால என்ன இருக்கும், கண்டிப்பாக ஆரிஜினில் தான் பாஸ் ஆகும். இப்போ 0,0 வழியாக அது பாஸ் ஆகும். சரிங்களா, இப்போ யூனிட் சர்க்கிள் இதோட ரேடியஸ் வந்து 1 இருக்கும். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி பாயிண்ட் 1,1 டு எனி பாயிண்ட் x, yனா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். அதில் வந்து d ஈக்குவல் டு இங்கே x2 மைனஸ் x1 ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா d ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிரும். இது அப்படியே என்ன பண்ணுறோம், 2 சைட்ஸு ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா d ஸ்கொயர்னு கிடச்சிரும். அதான் நம்ம கேபிட்டல் d எடுத்துருக்கோம். அப்போ கேபிட்டல் d ஈக்குவல் டு x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துருக்கோம். இப்போ இந்த கேபிட்டல் என்ன பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம். இது a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர், இது a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். எக்ஸ்பேண்ட் பண்ணால் கேபிட்டல் d ஈக்குவல் டு மைனஸ் 2x மைனஸ் 2y ப்ளஸ் 3ன்னு கிடச்சிரும். இதை நம்ம டிங்கிறது ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு இது எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dd பை dxன்னு கிடச்சிரும். ஸோ இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப மைனஸ் 2 இன்ட்டு 1 ப்ளஸ் dy பை dxன்னு கிடச்சிரும். ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அது எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், dy பை dx ஈக்குவல் டு மைனஸ் x பை yன்னு கிடச்சிருக்கும். மைனஸ் x பை y, இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் கொண்டு போய் செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு dd பை dx ஈக்குவல் டு வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 இன்ட்டு 1 மைனஸ் x பை ஒய்ன்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், dd பை dx 0க்கு ஈக்குவல் பண்ணோம். ஃபஸ்ட் டெரிவேட்டிவை 0க்கு ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், x ஈக்குவல் டு ஒய்ன்னு கிடச்சிரும். x ஈக்குவல் டு ஒய்ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த x ஈக்குவல் டு ஒய்னு என்ன பண்ணுறோம், எக்ஸுக்கு ஒய்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அதில் எக்ஸுக்கு ஒய்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2 கிடைக்கும். அப்போ x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2னா எக்ஸுக்கு ப்ளஸ் 1/√2 கொடுத்தா ஒய்க்கு 1/√2 கிடைக்கும். எக்ஸுக்கு மைனஸ் 1/√2 கொடுத்தா ஒய்க்கு மைனஸ் 1/√2 கிடைக்கும். தேர்ஃபோர் த பாயிண்ட்ஸ் ஆர் 1/√2, 1/√2 அண்ட் மைனஸ் 1/√2, மைனஸ் 1/√2ன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு டெரிவேட்டிவ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். அப்போ டபுள் டேஸ். இப்போ dd பை dx என்ன பண்ணுறோம், இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். d ஸ்கொயர் d பை dx ஸ்கொயர். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், d ஸ்கொயர் d பை dx ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 பை y கியூப்னு கிடச்சிரும். 2 பை y கியூப்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் நம்ம பாயிண்ட்டு இங்கே 1/√2 1/√2 இருக்குது, மைனஸ் 1/√2 மைனஸ் 1/√2 ரெண்டு பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு 1/√2 1/√2 அப்ளை பண்ணோம்னா இந்த டபுள் டேஸில் அப்ளை பண்ணுறப்ப கிரேட்டர் than 0 கிடைக்கும். கிரேட்டர் than 0 அப்படின்னா d இஸ் மினிமமாக இருக்கும். சரிங்களா, இப்போ த நியரஸ்ட் பாயிண்ட் இஸ் 1/√2 1/√2ன்னு கிடச்சிரும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு மைனஸ் 1/√2 மைனஸ் 1/√2 என்ன பண்ணுறோம், அனதர் பாயிண்ட்டை டபுள் டேஸில் அப்ளை பண்ணுறப்ப இங்கே லெஸ் தேன் 0 கிடைக்குது. ஸோ இப்போ லெஸ் தேன் 0 அப்படின்னா d இஸ் மேக்ஸிமம் அட் எந்த பாயிண்ட்லாம் மைனஸ் 1/√2 மைனஸ் 1/√2. இப்போ மேக்ஸிமம் அப்படின்றது ஃபர்தஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். தேர்ஃபோர் த ஃபர்தஸ்ட் பாயிண்ட் இஸ் மைனஸ் 1/√2 மைனஸ் 1/√2ன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம நியரஸ்ட் பாயிண்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம், ஃபர்தஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம கொஸ்டினில் பாயிண்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ புக்கில் நம்ம நியரஸ்ட் டிஸ்டன்ஸும் ஃபர்தஸ்ட் டிஸ்டன்ஸும் கொடுத்ததுனால அப்ளை பண்ணியிருக்கோம். இது உனக்கு கிரியேட்டிவாக கூட கேட்கலாம், அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா போட்டு வச்சிங்க. பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் கேட்டால் போட தெரியணும். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ்னால் பிஏங்க நம்ம ஃபார்மில் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா பிஏ ஈக்குவல்னா வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் √2 மைனஸ் 1 கிடச்சிரும். இப்போ நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து பிஏ ஈக்குவல் டு √2 மைனஸ் 1 கிடச்சிரும். ஃபர்தஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து பிபி ஈக்குவல் டு √2 + 1ன்னு கிடச்சிரும்.